மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள். புதிய ஏற்பாடு 2. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. கர்த்தர் மீது நம்பிக்கையும் அவரை சார்ந்திருக்கும் தன்மையும் வளர்த்து கொள்வர்களுக்கு தற்காலிக சூழ்நிலையை விசேஷித்த வண்ணமாக உதவியாயுள்ளது. இதன் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது பணக்காரர்களை காட்டிலும் ஏழைகளுக்கே சாதகமான சூழ்நிலைகள் உள்ளன. ஆனால் இங்கு கர்த்தர் வயல்களில் வளரும் லீலி புஷ்பங்களைப் போன்ற எளிமையானவர்களையே குறிப்பிடுகின்றார். ஆவியில் எளிமை உள்ளவர்களே தங்களால் ஒன்றும் முடியாது என்று உணர்ந்து கொள்ளுகிறார்கள். இவர்களே இயேசு மாத்திரம் கொடுக்கக்கூடிய இளைப்பாறுதலும் மற்றும் சமாதானத்திற்காக ஏங்குகின்றனர். இவர்களே இந்த இளைப்பாறுதலுக்காக அவரண்டை வருபவர்கள். இவர்களுக்கு போதகருடைய எல்லா கிருபையான வாக்குத்தத்தங்களும் ஞானத்துக்கு ஏதுவான படிப்பினைகளும் ஆறுதலும் போதனைகளும் கொடுக்கப்படும் என்பது ஆமென்.